ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியலேயே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர் எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்கன்னா, அடுத்து ரொம்ப சூப்பரான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி விகேவை கூட்டிகிட்டு வர பிளான் பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த ராவணனோட ஆட்கள் அவனை சும்மா விடுற மாதிரி தெரியல. சக்தி அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு பத்திரமா விகேவை கூட்டிகிட்டு வருவானா இல்லையா, அவங்கக்கிட்ட மாட்டுவானா அப்படின்றது தான் நம்ம இந்த இப்ப இனிமேல் நடக்க போறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பக்கமா வீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதிர், ஞானம் 2 பேருமே பொறுமையா அ போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. பொறாம போட்டி. கதிருக்கு மட்டும் 18,00,00,000 உள்ள சொத்த வாங்கி தரான் ஆதிகுணசேகரன் சொல்லிருவாரு. இத கேட்ட உடனே ஞானம் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா அவனுக்கு மட்டும் எதுக்கு நீங்க சொந்தமா வாங்கி தர்றீங்க? இப்ப எனக்கும் ஒரு நல்ல சொந்த இடமா வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இத கேட்ட ஆதிகுணசேகரன், இது இப்ப எதுக்குப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னண்ணே, அப்ப அவன் கேட்டப்போ மட்டும் நீங்க எதுவுமே சொல்லல. சரின்னு சொல்லிட்டு, நான் கேட்கும்போது மட்டும் நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்களும் தானே எங்களுக்கு தேவையானத செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்குமே சொந்தமா எனக்கும் சொந்த இடத்த வாங்கி குடுங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, கதிர் பார்த்தீங்கன்னா, என்ன நீ எதுக்கு இப்படி லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்ல. அதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? முதல்ல எனக்கு முடிச்சுக்கிட்டு, அண்ணன் அதுக்கப்புறம் உனக்கு பத்தல பத்த அப்படி அதாவது பக்கத்திலேயே உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றோமோ, அதே நேரத்தில எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் சொல்றாரு. ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, "இல்ல ஞானம் சார், உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு பார்த்த இடத்துல எந்தவித பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க எதுக்கு பயப்பட வேண்டும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ராவணன் சார், எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல. எனக்குமே ஒரு சொந்த இடம் வேணும். அப்படி இருந்தா தான் எனக்கு நல்லாருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே, "என்ன பைத்தியக்காரன் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, "டேய் இங்க பாரு, உன்கிட்ட நான் எதுவுமே பேசல. நான் கேட்கறது அண்ணங்கிட்ட தான். ஏற்கனவே இத பத்தி நான் அண்ணங்கிட்ட பேசணும்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட பிரச்சனை இப்போ போய்க்கிட்டு இருக்கிறதுனால, இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ உனக்கே இந்த மாதிரி அமைச்சு தரேன்னு சொல்லும்போது, நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? அதனால நான் கேட்டு தான் அ எனக்கு வேணுன்றத நான் கேட்கத்தான் செய்வேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது. வேற எந்த இடத்துலயும் பார்க்க வேண்டாம். அவுட்டர்ல இருக்கிற இடம் அப்படின்னா பிரச்சனையா தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஞானம் சொல்றாரு. அதனால எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு, ராவணன் எவ்வளவுதான் சொன்னாலும், "இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த இடம் எனக்கு பிடிக்கல." அப்படின்ற மாதிரி சொல்லிருவாரு. "என்னது பிடிக்கலையா? என்னப்பா சொல்ற?" அப்படின்ற மாதிரி ஆதிகுணசேகரன் கேட்கும்போது, "ஆமாண்ணே. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். சொல்லணும்னு தான் நெனச்சேன். அந்த இடத்துல எவ்வளவோ பிடிக்கல." அப்படின்னு சொல்லும்போது, "சரிப்பா, அப்ப வேற எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு." அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வேணும்னா எனக்கு வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே எல்லோருக்கும் ஷாக் ஆறாங்க. "கதிர், என்னண்ணே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மதுரை பஸ் ஸ்டாண்டு மாட்டுத்தாவணிங்கிற இடம் ரொம்ப ரேட்டு என்னன்னு தெரியுமா? 50லேருந்து 60 கிட்ட போயிட்டுருக்கு. நீ அந்த இடத்த போயிட்டு அண்ணன்கிட்ட கேட்டு இருக்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு கதிரு, நான் ஒண்ணும் உன்கிட்ட எல்லாம் சொல்லல. அண்ணன்கிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்கி கொடுக்க போறது அண்ணன் தான். நீ ஒண்ணும் கிடையாது. உன் வேலை என்னவோ அத மட்டும் பார்த்துட்டு இரு. உனக்கு வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப பேசாம நீ இருக்க வேண்டியது தானே!" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இங்க பாரு இங்க பாருண்ணே, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்ப. அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, ஆதிகுணசேகரன், "போதுப்பா, நிறுத்துங்கப்பா. இப்ப என்ன உங்களுக்கு? தனியா சொந்தமா இடம் வேணும் அவ்வளோதானே. எப்பா ஞான, நீ சொன்ன இடத்தையே நான் யோசிச்சு பார்க்குறேன். பார்த்துட்டு என்ன முடிவு எடுத்துக்கிட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இதுல யோசிக்கிறதுக்கு என்னண்ணே இருக்கு? எனக்கு அந்த இடம் புடிச்சிருக்கு. எனக்கு அந்த இடத்த நீங்க அமைச்சு குடுங்க, வாங்கி குடுங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரேணுகாவும் சொல்றாங்க, "ஆமா, ஆமா. இதுல எனக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்க முடிச்சு தரேன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி எங்களுக்கும் புடிச்ச இடத்த நீங்க வாங்கி தரணும். உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு நீங்க முடிச்சு கொடுக்க, இல்ல முடியாது அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிருங்க. அவ்வளவுதானே. ஒண்ணு இருக்கு இல்லன்னு 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டுருங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட குணசேகரன், "சூப்பர், நல்லா பேச கத்துக்கிட்டீங்க அக்கா. தங்கச்சி 2 பேருமே கரெக்ட்டா இருக்கீங்க எல்லா விஷயத்துலயும்." அப்படின்னு சொல்லும்போது, "இதுல என்ன மாமா இருக்கு? அவ புருஷனுக்காக அவ சப்போர்ட் பண்றா. அப்போ என் புருஷனுக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிப்பா, நான் யோசிச்சு ஏதாவது இருந்தா சொல்றேன்ப்பான்ற" மாதிரி சொல்லிர்றாங்க. "இங்க பாருங்கண்ணே, நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த இடம் பேசி முடிச்சு குடுங்க. அவ்வளவுதானே."
அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் மேல போயிடுறாரு. இத கேட்ட கதிர், "என்னண்ணே இப்படி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு எதுக்கு இப்போ சொந்த இடம்? நான் வாங்குறேன்னு" அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, "ஐயா கதிர், நீங்க எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. விடுங்க, நம்ம பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "விட்டுருங்க இத பிரச்சனைய" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, "அண்ணே இவர் சொல்றதெல்லாம் பெருசா எனக்கு எடுத்துக்காத. ஒண்ணு இ இவுங்களுக்கு இப்போ என்ன அவசியமும் இல்ல. முதல்ல என் விஷயத்த நீ முடிச்சு குடுத்துரு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவசரப்படுறாரு. ஆக மொத்தம் 2 பேருமே சொத்துக்கு நல்லா அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா கிளியரா புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட ஆதிகுணசேகரன், "என்னம்மா ஈஸ்வரி, வீட்டுல இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல உனக்கு என்ன வேணும்? இல்ல உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? இத நீ சொன்னா அப்படின்னா, நானும் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வாங்கி குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரி எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராவணன் பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா விடுங்க சார், பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா அவங்க தொழில் ஆரம்பிக்க போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டும். வேணும்னா வேற ஏதாவது நல்ல இடமா பார்த்து கூட நான் உங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல கூட சொல்லவா?" அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல தம்பி, இருக்கட்டும். அதான் பெரியவன் தான் சொல்லிட்டு போயிட்டான்ல. அவனுக்கு அந்த இடம் தான் வேணும்னு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது, "அண்ணே அண்ணே என்னாண்ணே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் தான் சொல்லிக்கிட்டே போறாரே அப்படின்னு நீ என்னடா சரி" அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த இன்னைக்கு ரேட் எவ்வளவு போயிட்டு இருக்கு தெரியுமா? 60,00,00,000லேருந்து 80,00,00,000 போயிட்டு இருக்குண்ணே. அப்படிப்பட்ட இடத்த போயிட்டு எப்படி அவனுக்கு வாங்கி குடுப்ப நீ? அப்படின்னு சொல்லும்போது, என்னோட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. உனக்கு என்ன மனமகிழ் மண்ட ஆரம்பிக்கிற, நல்ல இடம் கிடைச்சிருக்குல்ல. முதல்ல அதுக்கான வேலைய போய் முடிக்கிற வேலைய பாரு. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள தோணுது. எனக்கு மட்டும் 18,00,00,000, அவனுக்கு மட்டும் 60, 80,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு பொறாமைய வெடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராவணன் கிளம்பி வெளிய போயிடுறான். வெளிய போயிட்டு பார்த்தீங்கன்னா, சக்திய சக்திய பத்தி லட்சுமணன் கிட்ட விசாரிக்கிறாரு. "என்ன லட்சுமணன், என்னாச்சு? எதுக்காக சக்திய பிடிச்சீங்களா? இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. "இல்ல தம்பி, நம்ம ஆளு இன்னும் அவன ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன்னு" சொல்றாங்க. "என்ன லட்சுமணன், இந்த விஷயத்த கூட அவங்களால சரியா பண்ண முடியாதா? அ ஆள் ஒருத்தன பிடிக்கிறது இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே!" அப்படின்ற மாதிரி அ கோழைத்தனமா அ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ராவணன், "சக்தி சக்தி எங்க இருக்க? நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா மரியாதையா அந்த விகேவ ஒப்படைச்சிரு. நீயும் விகேவும் சாக போறது உறுதி தான்" அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு இருக்காரு. லட்சுமணன் உடனே அந்த ரவுடி பசங்கள ஃபோன் பண்றாங்க. "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே, நான் அவன இன்னும் அ நாங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு எங்க போனான்னு தெரியலண்ணே. அவன தேடிக்கிட்டு இருக்கோண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு ஃபைல புடிச்சுட்டு கூடவா, ஒரு பையன புடிச்சு கூடவா உங்களால தெம்பு இல்ல? அந்த அளவுக்கா நீங்கலாம் இருக்கீங்க? அப்புறம் எதுக்குடா நீங்கலாம் ரவுடி எல்லாம் பேர் வாங்குறீங்க? ஐ மீன், உங்களுக்கெல்லாம் ரவுடின்ற பேர் எதுக்குடா?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே, நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. கண்டிப்பா அவன நாங்க இன்னைக்கு புடிச்சுருவோம். புடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களே ஃபோன் பண்ணி எப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க." ஃபோன வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம சக்தி பிகேவ கூட்டிட்டு கிளம்புறாரு. வர்ற வழியில பார்த்தீங்க அப்படின்னா, ரவுடி பசங்க நிற்கிறது நம்ம சக்தி பார்த்துறாரு. அதே மாதிரி ரவுடி பசங்க பார்த்தீங்கன்னா, "டேய், அந்த கார் தான்டா, அவன தான்டா, புடிடா" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம சக்தி வேகமா கார பின்னாடி எடுத்துட்டு வேற வழியா வேகமா போறாரு. அப்படி பசங்க ஓடி வராங்க. ஆனா பிடிக்க முடியல. வேகமா வண்டிய எடுத்துர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்றாங்க. நம்ம சக்தி முன்னாடி வேகமா போய்க்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி வேகமா இவங்களும் வேகமா பின்னாடியே வராங்க. என்ன பண்ண போறாங்க? சக்திய பிடிச்சிருவாங்களா? என்ன சொல்லி தெரியல. என்னமோ சக்தி சொன்ன மாதிரி நெஞ்ச ஒரே தைரியமான ஒரே ஆள் கிடையாது. எப்ப பார்த்தாலும் உன்ன உன்ன நல்லா போற மாதிரி இருக்கு. திடீர்னு மட்டும் தெரியுது. ச சக ரவுடி கிட்ட மாட்டிருவான். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கண்டிப்பா சக்தி ஜெயிப்பானா? இல்லையா? அப்படின்றது தெரியல. இந்த பக்கம் வீட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பரபரப்பான விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்போ ரூமுக்குள்ள நம்ம கதிர் சொல்றாரு. "பாத்தியா, இந்த அண்ணன் எவ்வளவு திமிரா இருந்தா, நான் இப்போ 18,00,00,000 சொத்து வாங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொறாமையில இப்ப அவனும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க விடுங்க. அது அவங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க வாங்கி அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சிருந்தா
அவங்க வாங்கிட்டு போகட்டும். இதெல்லாம் எதுக்கு நீங்க இப்படி பொ பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, "என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வாங்க போறது வெறும் 18,00,00,000 தாண்டி. ஆனா அவன் சொல்ற இடம் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 80,00,00,000 கிட்ட போயிட்டுருக்கு. அப்போ எனக்கு மட்டும் 18,00,00,000 அவனுக்கு மட்டும் 80,00,00,000 அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு அந்த இடம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. அந்த இடம் 18,00,00,000 தான்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு சொல்லும்போது, இல்லடி எப்படி சரிப்பட்டு வரும்? ஆஹா எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு எவ்வளோ குடுக்குறீங்களோ, அவனுக்கு எவ்வளோ குடுக்குறாங்களோ அதே காசு தான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால வீட்டுல பலவிதமான பிரச்சனைகள் நடக்கப் போகுதுன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க.